ஹாய், இன்றைக்கி நான் ஒரு ஈஸி ரெசிப்பியோடு வந்திருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. காஞ்ச எறா கொஞ்சம் ஃப்ரைங் பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது. அதனோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஸ்மெல்லு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்புறம் அதே வானலில் காஞ்ச மிளகா, சாம்பார் வெங்காயம் போட்டு வறுத்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வறுத்த எறாவோட தலையும் வாலும் கிள்ளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சியோட ஜார் எடுத்து அதில் வறுத்த காஞ்ச மிளகாவும் சாம்பார் வெங்காயமும் போட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காயை போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பீஸ் புளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கறிவேப்பிலை. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எறாவை அதில் போட்டு கொஞ்சமாக, ரொம்ப அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட்ட பிறகு இது நம்ம எறா சட்னி ரெடியாக இருக்குதுங்க. இது சாம்பார் சாதத்தோடு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இல்லை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.